மூமின்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஒரே ஒரு போர்வைய திருட்டுத்தனமா சம்பாதிச்சா நபிகள் நாயகம் அது நரகத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, மூமின்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். உமர் கத்தாபி அறிவிக்கிறாங்க, ஜன்னத்தை இல்லல் மூமினூன், மூமின்களை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப அநியாயமாக ஒரு போர்வையை மோசடி செய்தால் அது ஈமானுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குது என்று சொன்னால், இன்றைக்கு ஹராமான முறையில் கோடி கோடியாக சம்பாதித்தால் அவங்களுடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும். நபியான சொன்னாங்களா இல்லையா, யார் அடுத்தவனுடைய ஒரு ஜான் நிலத்தை அநியாயமாக அபகரிக்கிறானோ அவனுக்கு மறுமை நாள்ல 7 பூமிகள் அவனுடைய கழுத்தில் தொங்க விடப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய பல்வேறு செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் பொருளாதாரம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு அம்சமாகும். நம்முடைய மார்க்கெட்டினுடைய பல்வேறு வணக்கங்களை செய்வதற்கு பொருளாதாரம் நமக்கு மிகவும் அடிப்படையாக இருக்கிறது. பொதுவாக நாம் அல்லாஹ்வை ஐங்காலம் தொழ வேண்டும் என்று சொன்னாலும், ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாலும், ஹஜ்ஜை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றாலும், இப்படி பல்வேறு கடமைகளை செய்வதற்கு பொருளாதாரம் மிகவும் அடிப்படையானதாக இருக்கிறது. நாம் ஐங்கால தொழுகையை நிறைவேற்றணும் சொன்னோம்னா, தொழுவதற்கு நமக்கு உடலுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை நாம் எங்கிருந்து பெற முடியும்? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி உணவின் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வுக்குரிய வணக்கங்களை செய்வதற்குரிய ஆற்றலை நாம் பெற முடியும். அப்ப அந்த உணவை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்துல அதற்கு அடிப்படையாக பொருளாதாரம் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. காசு இருந்தா தான் நம்ம அரிசி, காய்கறிகள், பருப்பு, மாமிசம் போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களை வாங்கி நாம சாப்பிட முடியும். அப்படி நாம அல்லாஹ் சொன்னபடி இந்த உலகத்துல வாழ்வதற்கு, இறை வணக்கங்களை நாம் செய்வதற்கு நமக்கு பொருளாதாரம் என்பது மிகவும் அடிப்படையான இன்றியமையாத ஒரு விஷயமாகும். அதே நேரத்துல இன்றைய உலகத்துல மனிதர்கள் இந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு பல்வேறு பாவமான காரியங்களை செய்வதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். எப்படியாவது நாம் பொருளாதாரத்தை அடைய வேண்டும், வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும் என்றால் அதற்கு பொருளாதார முகம் அடிப்படையான ஒன்று என்ற அடிப்படையில அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல்வேறு விதமான பாவமான காரியங்களில் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் அதிகமாக ஈடுபடுவதை பார்க்கிறோம். வட்டி வாங்குவதை பார்க்கிறோம், வரதட்சணை என்ற பாவத்தில் ஈடுபடுவதை பார்க்கிறோம், கொலை, கொள்ளை, மோசடி, ஏமாற்று, லஞ்சம், இப்படி பல்வேறு கலப்படங்கள், வியாபாரங்கள்ல மோசடி வியாபாரம், இப்படி பல்வேறு விதமான காரியங்கள்ல இன்றைக்கு என்ன செய்யறாங்க, இந்த பொருளாதாரத்தை அடைவதற்காக மனிதர்களில் அதிகமானோர் ஈடுபடுவதை பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு மாற்றமான அம்சங்கள்ல நாம இந்த பொருளாதாரத்தை மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில அடைவதற்கு நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய மறுமை வாழ்க்கை அது மிகவும் நரகத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக, மிகவும் துன்பத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக நமக்கு அது மாறிவிடும். இதன் காரணமாகத்தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நாம பொருளாதாரத்தை எப்படி ஹலாலான வழியில் நாம் சம்பாதிக்க வேண்டும், நமக்கு எது அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறது. அதே போன்று நாம மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில் அந்த பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு கேட்டை அந்த ஹராமான சம்பாத்தியம் நமக்கு என்ன செய்கிறது, ஏற்படுத்தி விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த பொருளாதார விஷயத்துல ரொம்ப தூய்மையாக, ரொம்ப பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மிகவும் வலியுறுத்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 1496வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க,
யமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்புறாங்க. ஆளுநராக அனுப்பும்போது இந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சொல்றாங்க, நீங்க வேதக்கார மக்களிடம் நீங்கள் செல்கிறீர்கள், யூத சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம் வாழக்கூடிய பகுதிக்கு நீங்க போறீங்க, அந்த மக்களை நீங்கள் முதலாவதாக இந்த ஏகத்துவ கொள்கை, வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி நீங்கள் அழைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டாங்க சொன்னோம்னா, அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழுகையை அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டால் நீங்க அவர்களுக்கு சொல்லுங்க, அன்னல்லாஹ் கது ஃபரத அலைஹிம் ஸதகத்தன், அல்லாஹ் அவர்கள் மீது ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான் என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். துர்ஹது மின் அக்னியாயிஹிம் ஃபதுரத்து அலா ஃபுகராயிஹிம், அந்த ஜகாத் அவர்களில் உள்ள செல்வந்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்டு அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு செய்யுங்க. ஜகாத் கடமை என்பதை அவர்களுக்கு நீங்க சொல்லுங்கள் அப்படின்னு செய்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி சொல்லி அனுப்பும்போது அவங்க ஜகாத் தருவதற்கு அவர்கள் ஒத்துக்கொண்டால், கட்டுப்பட்டு விட்டால், ஜகாத்தை எடுக்கும் பொழுது, ஒரு ஜகாத்தை வழங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் ஜகாத்தை எடுக்கும் பொழுது, இப்ப ஒட்டகத்துக்கு ஜகாத் எடுக்கணும் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த ஒட்டகத்துடைய உரிமையாளருக்கு என்று பிடித்த ஒரு ஒட்டகம் இருக்கும். மாட்டுக்கு ஜகாத் எடுக்கிறோம், மாட்டுடைய உரிமையாளருக்கு என்று பிடித்த சில மாடுகள் இருக்கலாம். அதே போன்று ஆட்டுக்கு ஜகாத் வாங்க செல்லும் பொழுது அந்த ஆட்டுடைய உரிமையாளருக்குள்ள சில ஆடுகள் அவருக்கு ரொம்ப பிடித்ததா இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலுக்கு சொல்றாங்க, நீங்க அந்த மக்கள்கிட்ட ஜகாத்தை வசூல் பண்ணும் பொழுது அம்வாலிஹிம், அவங்களுடைய செல்வங்கள்ல எதை அவர்கள் மதிப்பு மிக்கதாக கண்ணியத்திற்குரியதாக அவங்க சிறப்பானதாக அவங்க தங்களுக்கு என்று வைத்திருக்கின்றார்களோ அந்த மாதிரி செல்வத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, எடுத்துறாதீங்க. ஜகாத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க போறாங்க? ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் ஜகாத்தை தனக்காக எடுக்க மாட்டார். அவர் செல்வந்தர்களிடமிருந்து ஜகாத்தை பெற்று அதை ஏழைகளுக்கு தான் வழங்குவார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல நோக்கத்துக்காக எடுத்தாலும் அவங்களுடைய செல்வங்கள்ல அவங்களுக்கு பிடித்தமா, அவர்களுக்கு பிரத்யோகமானதாக சில செல்வங்களை வைத்திருப்பாங்க, சில ஒட்டகங்களை வச்சிருப்பாங்க, சில மாடுகளை வைத்திருப்பார்கள், சில ஆடுகளை வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி அவங்க ரொம்ப கண்ணியம் மிக்கதாக வைத்திருக்கக்கூடிய அந்த பிராணிகளை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அந்த செல்வங்களை ஜகாத்துல எடுத்துறாதீங்க. அப்படி எடுத்தால் அவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். பத்தகி தாவத்தல் மதுலூம், அந்த மாதிரி அவங்களுடைய செல்வங்கள்ல அவங்க ரொம்ப விருப்பமானதாக வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை ஜகாத்தாக எடுத்தால் அது அவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். வத்தகி தாவத்தல் மதுலூம், நீங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய அநீதி வைக்கப்பட்டவங்களுடைய பிரார்த்தனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், என்று சொன்னால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த விதமான ஒரு திரையும் கிடையாது, எந்த விதமான ஒரு தடுப்பும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஜகாத் வசூல் பண்ண போகும்போது கூட நாம அவர்களுக்கு அநீதி இழைத்து விட்டால், அவங்க எது தங்களுக்குரிய சிறப்பான ஒட்டகங்களாக, மாடுகளாக, ஆடுகளாக, பிடித்தமான பிராணிகளாக வைத்திருக்கிறாங்களோ அந்த செல்வத்தை போய் நாம் எடுத்துக்கொண்டால் அது அவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், அது அவர்களுக்கு செய்யக்கூடிய அக்கிரமம். அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்தி விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த விதமான தடுப்பு இருக்காது, அது உங்களை பாதிப்பு ஏற்படுத்திவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. யோசித்து பாருங்க, நாம ஹராமான முறையில நாம அனுமதிக்கப்படாத மார்க்கம் தடுத்துள்ள செல்வங்களை, பிறருடைய செல்வங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு மிக தெளிவாக என்ன செய்கிறது, எடுத்துரைக்கிறது. நாம அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் பொழுதுதான் அது நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் நமக்கு இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு என்ன இருக்கும். ஹராமான வழியில பொருளாதாரத்தை எடுத்தால், நல்ல நோக்கத்துக்காக எடுத்தால் கூட, ஜகாத் என்பது செல்வந்தர்களிடமிருந்து எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கப்படுறதுதான், நல்ல நோக்கத்துக்கு தான் செய்யறோம். நீ நல்ல நோக்கத்துக்காக செய்தாலும் அதுல நாம எடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம்
அவங்களுக்குரிய கண்ணியமிக்க அந்த ஆடு மாடு ஒட்டகங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்டால் அது அவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். அது ஹராமான முறையில் அந்த செல்வத்தை எடுப்பது. அவன் பாதிக்கப்பட்டவன் அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்து விட்டான் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த விதமான தடுப்பும் கிடையாது. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு கேட்டை உண்டாக்கிவிடும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அனுமதிக்கப்பட்ட முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு ஒரு மார்க்கம் வலியுறுத்துகிறது என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது, எடுத்து காட்டுகிறது. அதே போன்று சஹீஹுல் புகாரில 1739 நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல பெருநாள் என்று மக்களுக்கு விளையாட்டுறாங்க. மக்களே ஐயி யௌமின் ஹாதா, இது எந்த நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் சொல்றாங்க இது யௌமுல் ஹராம், இது புனிதமிக்க ஒரு நாள் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக கேட்கிறார்கள் ஃபையு பலதின் ஹாதா, இந்த ஊர், இந்த மக்கமா நகரம் எப்படிப்பட்ட ஊர்னு கேட்கிறாங்க. அப்ப மக்கள் சொல்றாங்க பலதுன் ஹராம், இந்த மக்கமா நகரம் ஒரு புனிதமிக்க ஒரு நகரம் அப்படிங்கிறாங்க. ஃபையு ஷஹரின் ஹாதா, இந்த துல்ஹஜ் மாதம் இது எப்படிப்பட்ட மாதம் கேட்கிறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் பதில் சொல்றாங்க ஷஹ்ருன் ஹராம், இது ஒரு புனிதமிக்க மாதம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் அலைக்கும் ஹராம், உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய மானங்களும் உங்களுடைய செல்வங்களும் புனிதமானவை. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உயிரை புனிதமாக கருத வேண்டும், அவனுடைய பொருளாதாரத்தை புனிதமாக கருத வேண்டும், அவனுடைய மானத்தை புனிதமாக கருத வேண்டும். எந்த அளவுக்கு புனிதமாக கருத வேண்டும்? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த துல்ஹஜ் 10ஆம் நாள் இந்த புனிதமிக்க இந்த நகரத்திலே, மக்கமா நகரத்திலே, இந்த புனிதமிக்க ஒரு நாளிலே மாதத்திலே அது எப்படி புனிதமாக இருக்கிறதோ அது போன்று ஒவ்வொரு மூமினுடைய உயிரும் செல்வமும் மானமும் புனிதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை திரும்ப திரும்ப சொல்றாங்க. உங்கள் மூமினுடைய உயிர், செல்வம், மானம் இவையெல்லாம் புனிதமானது. புனிதம்னா என்ன அர்த்தம்? பிற ஒரு மூமினுடைய பொருளாதாரத்தை நாம ஹராமான வழியில மார்க்கம் தடுத்த முறையில மோசடி செய்து ஏமாற்றியோ வட்டியின் மூலமாகவோ லஞ்சத்தின் மூலமாகவோ ஏதாவது மார்க்கம் தடுத்த ஹராமான முறையில நாம சம்பாதித்தோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கேட்டை உண்டாக்கும், பாதிப்பை உண்டாக்கும். ஹராமான செல்வம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு பேராபத்தை உண்டாக்கும் என்பதைத்தான் இந்த நபி மொழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு அவங்க அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, இறைவா நான் எடுத்து சொல்லிவிட்டேனா, இறைவா நான் எடுத்து சொல்லிவிட்டேனா, இறைவா நான் எடுத்து சொல்லிவிட்டேனா என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு அடுத்து அவங்க சொல்றாங்க இந்த அறிவுரையை இங்கு வந்திருப்பவர் ஃபல்யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப், இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த அறிவுரை எடுத்து சொல்லட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி ஹஜ்ஜில இந்த உயிர், பொருளாதாரம், மானம் இது விஷயத்துல மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை அவங்க நம்முடைய சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப அதுல ஒண்ணுதான் பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் என்பது அது நாம ஹலாலான முறையில் அனுமதிக்கப்பட்ட முறையில் தான் நாம் அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹராமான முறையில் அந்த பொருளாதாரத்தை சம்பாதித்தால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பிஹஸ்பி இம்ரஹிம் மின ஷர்ரி, ஒரு மனிதனுக்கு நரகத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு போதுமான பாவம். நம்ம நரகத்துக்கு போன வச்சுடுங்க, நம்ம ஒரு ஆள் நரகத்துக்கு போகணும்னே விரும்பக்கூடாது. ஒரு பேச்சுக்கு நரகத்துக்கு போக வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் பெரிய பெரிய பாவம் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க அஹாவுல் முஸ்லிம், ஒரு சகோதர முஸ்லிமை அவர் இழிவாக கருதினாலே போதும், அவர் நேரடியாக அங்க போய் சேர்ந்துடலாம், நரகத்துல போய் சேர்ந்து விடலாம். அடுத்து நபிகள் நாயகம் சொல்றாங்க குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன் தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுடைய உயிர், இன்னொரு முஸ்லிமுடைய செல்வம், இன்னொரு முஸ்லிமுடைய மானம் இது புனிதமானது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த அளவிற்கு அந்த செல்வம், மானம், உயிர்
இந்த மூன்றுமே புனிதம் சொல்றாங்கன்னா அதுல ஒண்ணுதான் பொருளாதாரம் என்பது. இன்னொரு முஸ்லிமுடைய பொருளாதாரம், இன்னொரு மனிதனுடைய பொருளாதாரத்தை வந்து நாம் அநியாயமான முறையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த புனிதத்திற்கு நாம் பங்கம் விளைவித்து விடுகிறோம். அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதைத்தான் இந்த நபி மொழி நமக்கு எடுத்து வைக்கிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள இன்னொரு நபி மொழியை நாம் பார்க்கிறோம். எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அததுரூன மல் முஃப்லிஸ், உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லாதவன், எல்லாவற்றையும் இழந்து அந்த திவாலாய போனவன் சொல்லுவாங்க, திவாலானவன் யார் என்று தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏழை என்றால் யார் என்று தெரியுமான்னு கேட்கிறாங்க. அவ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல் முஃப்லிசு ஃபீனா மன் லா திர்ஹம் லஹு வலா மத்தா, எங்கள்ல ஏழைனா யாரு, யார்கிட்ட தங்க காசு இல்லையோ வெள்ளி காசு இல்லையோ வாழ்க்கை வசதிகள் இல்லையோ அவங்கதான் ஏழை அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துல ஏழை யார் தெரியுமா, மறுமை நாள்ல ஒருத்தன் தொழுது இருப்பான், நோன்பு நோட்டு இருப்பான், ஜகாத்து கொடுத்து இருப்பான், இந்த மாதிரி நிறைய நன்மையை செய்திருப்பான், அதுக்கெல்லாம் அவன் நன்மை கிடைச்சிடும். ஆனால் சத்தமகாதா, ஒருவனை அவன் திட்டி இருப்பான், ஒருவனை பற்றி அவதூறு பேசி இருப்பான், ஒருவனுடைய செல்வத்தை அவன் சாப்பிட்டு இருப்பான் தவறான முறையில, ஒருவனுடைய உயிரை பறித்திருப்பான், ரத்தத்தை ஓட்டி இருப்பான், ஒருவனை அடித்திருப்பான். அப்போ இவன் தொழுதிருக்கின்றான், ஜகாத் கொடுத்திருக்கின்றான், நோன்பு நோட்டிருக்கின்றான், இவன் நல்ல காரியங்களை செஞ்சு நிறைய நன்மையை சேர்த்திருக்கிறான். அதே நேரத்துல அவன் அவதூறு பேசி இருக்கிறான், அடித்திருக்கின்றான், திட்டி இருக்கின்றான், ஹராமான வழியில பொருளாதாரத்தினை செய்திருக்கின்றான், அவன் சம்பாதித்திருக்கின்றான், லஞ்சத்தின் மூலமாக, வட்டியின் மூலமாக, மோசடி வியாபாரங்களின் மூலமாக, இப்படி ஹராமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதித்திருக்கின்றான். அப்ப இந்த உலகத்துல வந்து நாம அடுத்தவங்களை திட்டினால், அடுத்தவங்களை அவதூறு பேசினால், அடுத்தவங்களுடைய பொருளாதாரத்தை ஹராமான முறையில மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய முறைகள்ல வந்து நாம பிறருடைய பொருளாதாரத்தை நாம் சம்பாதித்தால் இது எப்படிப்பட்ட கேட்டை உண்டாக்கும். நம்மால் இந்த உலகத்துல பாதிக்கப்பட்டவங்க மறுமை நாள்ல அல்லாஹ் கிட்ட வந்து முறையிடுவாங்க. மறுமை நாள்ல காசு பணத்தையா கொடுக்க முடியும், இந்த உலகத்துல ஹராமான முறை சம்பாதிச்சிட்டோம், லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சுட்டான் ஒருத்தன், அல்லது ஒரு எத்தனையோ இன்றைக்கு பல வியாபாரங்கள் மோசடியான வியாபாரங்கள் இருக்குதா இல்லைங்களா, நீ சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல மோசடியான பல வியாபாரங்கள்ல கொண்டு போய் காசை போட்டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் பிட்காயின் அப்படி இப்படின்னு சொல்லி பல ஹராமான வியாபாரங்கள்ல ஹராமான விஷயங்கள்ல காசை போட்டு அதுல வந்து நம்ம கோடி கோடியா சம்பாதிப்பது மட்டும்தான் நோக்கம். அந்த வியாபார முறைகள் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதா, அது வந்து நமக்கு அது ஹலாலானதா, அவங்க ஹலாலான பொருள்ல மோதீடு பண்றாங்களா என்பதை எல்லாம் பார்க்காமல் அதுல போய் சில சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில வந்து என்ன செய்யறாங்க, பல ஹராமான வியாபாரங்கள்ல போய் மோதீடு பண்றாங்க. எந்த அளவிற்கு பல ஒரு வந்தத்தக்க ஒரு செய்தி என்ன சொன்னோம்னா, முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய பல ஊர்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து என்ன செய்வாங்க, மனைவிமார்களுக்கு வந்து அவங்க அங்க மிக சிரமப்பட்டு காசு பணத்தை அனுப்பி வைப்பாங்க. கணவனுக்கு தெரியாமலேயே பல ஊர்களில் பெண்கள் என்ன செய்யறாங்க, பல ஹராமான வியாபாரங்கள்ல கொண்டு போய் அந்த காசை கொண்டு போய் மோதீடு பண்ணி சம்பாதிக்க ஆசைப்படுறாங்க. அது எப்ப வெளியே தெரியுது, அவன் மொத்தமாக இவங்க சம்பாதிக்கணுங்கிற ஆசையில மோசடி வியாபாரத்தை கொண்டு போய் போடுறாங்களா இல்லையா, அவன் என்ன செய்கின்றான், மொத்தமாக சுருட்டி கொண்டு ஓடி விடுகின்றான். அந்த வியாபாரத்தை கேள்விப்பட்டா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்வாங்க, கோயில் கலசத்துல மின்னல் தாக்குமா, மின்னல் தாக்குனா அதுல இருந்து ஏதோ ஒன்று கிடைக்கும், அது நாம என்ன செய்யலாம், பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம். இப்படி வியாபாரம், தீக்கோழி முட்டையில வியாபாரம், அந்த வியாபாரம் இந்த வியாபாரம் சொல்லி எல்லாமே மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில நடைபெறக்கூடிய வியாபாரங்கள், அடுத்தவங்களுடைய காசை வந்து ஹராமான முறை சம்பாதிக்கக்கூடிய வியாபாரங்கள். நீங்க வந்து 3 லட்சம் போட்டா போதும், உங்களுக்கு 6 வருஷத்துல 10 லட்சமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காசின் மீது உள்ள ஆசையை தூண்டி அவங்க என்ன செய்யறாங்க, அதுல போய் மோதீடு பண்றாங்க. கணவனுக்கு தெரியாமல் கூட போய் என்ன செய்யறாங்க, மோதீடு பண்றாங்க. என்ன காரணம், எப்படியா சம்பாதிக்கணும், 1 லட்சத்தை போட்டு பல கோடிகள் என்ன செய்ய சம்பாதிக்கணும். இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசையில வந்து தங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம் எவனிடமோ கொண்டு போய் கொடுத்து அது ஹலாலான வியாபாரமா, மார்க்கத்துக்கு அனுமதிக்கப்பட்ட பொருளை விற்பனை செய்கிறார்களா, அந்த வியாபாரம் மார்க்க அடிப்படையில் சரியானதானா என்பதை சிந்திக்காம செஞ்சிருக்காங்க. பொருளாதாரத்தின் மீது உள்ள அந்த மோகத்துல
அவங்க அதுல போய் மோதிடு பண்றாங்க. அவன் ஒட்டு மொத்தமாக சுருட்டி கொண்டு ஓடும் பொழுதுதான் தெரிய வந்து, ஆகா நம்ம கணவர் அனுப்பின பொருளாதாரம் எல்லாமே நாசமா போயிடுச்சு. அப்பதான் வீட்டுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வீட்டுக்காரருக்கு தெரிய வருது, நான் அனுப்பின பணத்தை எங்கம்மா, இந்த மாதிரி நான் வியாபாரத்தை கொண்டு போய் போட்டு சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், எல்லாமே சுருட்டிட்டு ஓடிட்டான். வெளிநாட்டுல இருந்த காலமெல்லாம் நஷ்டமா போய் பொருளாதாரத்தை இழந்து பல குடும்பங்கள் இன்றைக்கு வறுமையில் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசையினால் ஹராமான முறையில பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மோகம் ஏற்பட்டு விடுகிறது. அப்ப இந்த உலகத்துல வந்து நாம ஹராமான வழியில பொருளாதாரத்தை சம்பாதிச்சா, நாம அந்த பொருளாதாரத்தை எந்த மக்கள்கிட்ட இருந்து நாம ஹராமான வழியில சம்பாதிச்சோமோ அந்த மக்கள் எல்லாம் நாளைக்கு அல்லாஹ்ட்ட வந்து முறையிடுவாங்க, இறைவா இவன் ஒரு மோசடியான வியாபாரத்தின் மூலமாக எங்களுடைய பொருளாதாரத்தை திருடி விட்டான், வட்டியின் மூலமாக திருடி விட்டான், வரதட்சணை வாங்கி திருடி விட்டான், கலப்படை செஞ்சு திருடி விட்டான், வந்து இந்த மாதிரி தந்திரமான முறையில என்னை ஏமாற்றி என்னுடைய பொருளாதாரத்தை திருடி விட்டான் என்று அல்லாஹ்ட்ட முறையிடும் பொழுது, நாம தொழுது நன்மைகள், நோன்பு வைத்த நன்மைகள், ஜகாத்து கொடுத்த நன்மைகள், குர்ஆன் ஓதிய நன்மைகள், இந்த நன்மைகளை எடுத்துதான் அல்லாஹ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். யாருடைய பொருளாதாரத்தை நாம சாப்பிட்டோமோ, யாரை பத்தி அவதூறு பேசணுமோ, யாரை திட்டணுமோ அந்த மக்களுக்கு நாம தொழுத நன்மை, நாம நோன்பு வைத்த நன்மை, நாம ஜகாத்து கொடுத்த நன்மை, இதைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான், எடுத்து கொடுப்பான். எடுத்து கொடுத்தா நன்மை எல்லாம் தெரிந்து போய்விடும். ஆனால் இவனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்வார்கள், அங்கே அல்லாஹ்விடம் முறையிட்டு கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய தீமைகளை எல்லாம் எடுத்து இவனுடைய கணக்கில் சுமத்தப்பட்டு, நன்மைகளை மலை போன்று கொண்டு வந்தவன் தீமைகளை மலை போன்று சுமந்து கொண்டு அவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான். அப்ப இந்த பொருளாதாரம் என்பது அது அனுமதிக்கப்பட்ட ஹலாலான சம்பாத்தியமாக இருந்தால் மட்டும்தான் நாம் மறுமையை செய்ய முடியும், தப்பிக்க முடியும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹராமான முறையில பொருளாதாரத்தை சம்பாதிச்சா மறுமையில எவ்வளவு பெரிய ஒரு கேட்டை உண்டாக்கும் அப்படிங்கறத நமக்கு தெளிவா சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 6534வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, யாரு தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறானோ அவங்க அந்த அநியாயத்துக்கு பரிகாரம் பண்ணிடட்டும். அநியாயமாக மோசடி வியாபாரத்தின் மூலமாக, வட்டியின் மூலமாக, வரதட்சணையின் மூலமாக, இந்த மாதிரி அல்லது புறம் பேசி, பொய் பேசி, அவதூறு கூறி அடுத்தவனுக்கு நாம அநியாயம் செய்திருந்தால் அவங்க என்ன செஞ்சிடட்டும், கியாமத் நாளைக்கு முன்னாடி அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும், அந்த அநியாயத்துக்கு அவங்க மன்னிப்பு கேட்டுட்டும். பொருளாதாரத்துல மோசடி பண்ணியிருந்தா யாருக்கு மோசடி பண்ணாங்களோ அவங்களுக்கு நிவர்த்தியை பண்ணிடட்டும். என்ன காரணம், மறுமை நாள்ல வந்து மறுமை நாள்ல வந்து எந்த தங்க காசும் எந்த வெள்ளி காசும் அங்க கிடையாது. அங்க என்ன செய்யப்படும், நம்முடைய நன்மைகளை எடுத்துதான் நம்மால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கப்படும். நம்மிடம் நன்மை இல்லை என்று சொன்னால் அவங்களுடைய தீமைகள் நம்மீது சுமத்தப்பட்டு அவன் நரகத்தில் தூக்கி வீசப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தவங்களுடைய உயிர், மானம், பொருளாதார விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபி மொழி நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போன்று சஹீஹுல் புகாரில 3118வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்ன ரிஜாலன் யதஹவ்வலூன ஃபீ மாலில்லாஹி பிகைரி ஹக்கி. சில மனிதர்கள் நியாயமின்றி அல்லாஹ்வுடைய செல்வங்களிலே அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய செல்வம்னா என்ன, மனிதர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய காசு பணம், அது நியாயமின்றி தவறான முறையில அல்லாஹ் எப்படி ஹலாலான முறையில் அல்லாஹ் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அந்த ஹலாலான முறைகளை தவிர்த்து மோசடியாக அவருடைய செல்வங்களை சம்பாதிக்க வேண்டும், பெற வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, பல மோசடியான காரியங்கள்ல ஈடுபடுகின்றார்கள். ஃபலஹுமுன் நாரு யௌமல் கியாமா, மறுமை நாள்ல வந்து அவர்களுக்கு நரகம்தான் காத்திருக்கிறது என்று அல்லாஹ் செய்கின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். நாம் இந்த ஹராமான முறையில் பொருளாதாரங்களை சம்பாதிக்கிறோம் பாருங்க, இதை திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல கடுமையாக அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். அது எவ்வளவு பெரிய கேடு என்பது சூரத்துல் ஹுமஸா திருமறை குர்ஆன்ல 104வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, குறை கூறி புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கேடுதான்.
அல்லதி ஜமஅ மாலம் வஅத்ததா, அவன் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதை கணக்கிட்டுக் கொண்டே இருக்கிறான். செல்வத்தை சேர்த்து வைத்து கணக்கிடுகிறான் என்று சொன்னால் ஹராமான முறையை சம்பாதிச்சு, திருட்டு கொள்ள அடிச்சு, வட்டி வாங்கி, ஊழல் செய்து, கலப்படம் செய்து, ஹராமான வியாபாரங்கள மோதிரை செய்து, இப்படி செல்வத்தை சேர்த்து வைத்து அதை எண்ணி எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றான். தன்னுடைய செல்வம் தன்னை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்கும் என்று அவன் எண்ணுகின்றான். கல்லா, அப்படி அல்ல. அவன் ஹுதமாவிலே வீசி எறியப்படுவான். ஹுதமா என்ற நரகத்திலே வீசி எறியப்படுவான். அல்லாஹ் கேட்கின்றான், வமா அத்ராக மல் ஹுதமா, ஹுதமா என்றால் என்னவென்று நபியே உமக்கு எது அறிவிக்கும்? நாருல்லாஹில் மூக்கதா, அது மூட்டப்பட்ட நெருப்பு, பற்ற வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பாகும். அல்லதி தத்வலிஉ அலல் அஃபீதா, அது இதயங்களுக்குள் ஊடுருவி செல்லும். இன்னஹா அலைஹிம் மௌஸதா ஃபீ அமலின் முமத்ததா, அவர்கள் நீண்ட கம்பங்களிலே கட்டப்பட்டிருப்பார்கள். அவ்வளவு கொடுமையான நரகம் இந்த காசு பணம் விஷயத்துல அனுமதிக்கப்பட்ட ஹலாலான முறை அல்லாமல் ஹராமான முறையில் பொருளாதாரங்களை சம்பாதிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கேடு ஏற்படும் என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்யலாம். நீண்ட கம்பங்கள்ல கட்டி வைக்கப்பட்டிருப்பார்கள். அந்த நரக நெருப்பு அவங்களை என்ன செய்யும்? அவருடைய உள்ளங்களை, இதயங்களை ஊடுருவி செல்லும். அவ்வளவு கொடூரமான நரக வேதனை ஹராமான முறையில பொருளாதாரங்களை சம்பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கிறது. அப்ப நம்ம பொருளாதாரம் சம்பாதிக்கிறது அது எந்த அளவுக்கு ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அளவு நிலுவைகள்ல மோசடி பண்ணி ஹராமான முறையை சம்பாதிக்கிறாங்க பாருங்க, இவங்க அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற அத்தியாயத்துல, வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிலுவைகளில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம்தான், கேடுதான், நரகம்தான். அல்லதீன இதற்கு தாலு அலன்னாஸ் யஸ்தௌஃபூன், இவங்க பிற மக்கள்கிட்ட இருந்து வாங்கும் பொழுது முழுமையாக நினைச்சாங்க, நிறுத்தி வாங்கி விடுகின்றார்கள். வைதா காலூரும் அவ்வ ஜனூரும் யுஹ்சிரும், இவங்க நிறுத்து கொடுத்தாலோ, இவங்க அளந்து கொடுத்தாலோ அவங்க என்ன செய்யறாங்க? மோசடி பண்றாங்க. ஹராமான வழியில சம்பாதிக்கணும். வியாபாரம் பண்றியா? கொடுத்த காசுக்கு 1 கிலோனா 1 கிலோ கொடு. 1 கிலோ சொல்லிட்டு 800 கிராம் கொடுத்தா, 950 கிராம் கொடுத்தா. இன்றைக்கு எவ்வளவு முஸ்லிம் வியாபாரிகள் தந்திரமாக ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கிறதா? ஹராமான முறையில் நாம சம்பாதித்தோம் என்று சொன்னால் மறுமை நாள்ல நாம அல்லாஹ்வை தப்பிச்சிட முடியுமா? அதான் அல்லாஹ் சொல்கின்றான், இவங்க பேங்கும் பொழுது கரெக்டா அளவு நிலுவையில நிரப்பமா வாங்கிடுறாங்க. இவங்க மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ செய்கிறார்கள், மோசடி செய்கிறார்கள். அதா எவன்னு உலாய்க்கு அன்னவும் மபூசூன் லியௌமின் அதீம், மகத்தான மறுமை நாள்ல இவர்கள் உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்படுவார்கள் என்பதை இவர்கள் நம்பவில்லையா? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த நாளில் மனிதர்கள் அனைவரும் அகில உலகங்களையும் படைத்த இறைவனுக்கு முன்பாக நிற்பார்கள். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் விசாரிப்பான். நீ எப்படி சம்பாதிச்ச? வியாபாரத்துல மோசடி செய்தாயா இல்லையா? கலப்படம் செய்தாயா இல்லையா? மக்களுக்கு குறைத்து வழங்கினாயா இல்லையா? எப்படியெல்லாம் நீ திட்டமிட்டு ஏமாற்றினாய்? நீ ஹலாலான வழியில் சம்பாதித்தாயா? போலியான விளம்பரங்களை சொல்லி, என்னுடைய இந்த சரக்குக்கு நிகரா உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி போலியான விளம்பரங்களை சொல்லி தரமற்ற பொருளை நீ கொடுத்து வியாபாரம் செய்து ஏமாற்றினாயா இல்லையா? மறுமை நாள் தப்பிக்க முடியுமா? நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற ஆசையில இந்த உலகத்துல ஹராமான முறையில் சம்பாதித்தால் அது மறுமையில எவ்வளவு பெரிய ஒரு கேட்டை உண்டாக்கும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. சொல்றது ஆல இம்ரான்ல 161வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், எவன் மோசடி செய்கிறானோ அவன் செய்த மோசடியோடு மறுமை நாளில் வருவான். இந்த உலகத்துல மோசடி பண்றாங்களா இல்லையா? எல்லா விதமான மோசடி, ஹராமான வியாபாரம், திருட்டு தொழில், லஞ்சம், கொள்ள அடிக்கிறது, எல்லா விதமான மோசடி. எந்த மோசடி செஞ்சாலும் சரி, ரியல் எஸ்டேட்டுங்கிற பேர்ல அடுத்தவங்களுடைய நிலத்தை அநியாயமான விலைக்கு விற்கிறது, அநியாயமான விலைக்கு ரொம்ப தரமட்ட ரேட்டுக்கு வாங்குறது, வியாபாரங்களை எப்படிப்பட்ட பலவிதமான தில்லு முதுகலை நடக்கலா இல்லைங்களா? அப்ப யார் மோசடி செய்கிறானோ
அவன் மறுமை நாளில் தான் செய்த மோசடியோடு வருவான். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை சம்பாதித்தானோ அதற்கான கூலி முழுமையாக வழங்கப்படும். வஹும் லா யுலமூன், அவர்கள் கடுகளவு கூட அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். இந்த தவறான முறையில பொருளாதாரங்களை சம்பாதிப்பது எவ்வளவு பெரிய கேடு என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது. சூரத்து நிசாவுல 10வது வசனம் அல்லாஹ் சொல்லியிருந்தான், இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன், எவர்கள் அநியாயமான முறையில் அனாதையுடைய சொத்துக்களை சாப்பிடுறாங்களோ, அனாதையுடைய சொத்துக்களை அனாதையா இருக்கலாம் என்பதை பயன்படுத்தி கொண்டு அந்த அவங்களுடைய பொருளாதாரத்தை ஹராமான முறையில் எடுக்கலாம் வைத்துக் கொள்ளுங்க. அநியாயமாக அனாதையுடைய சொத்துக்களை பறித்து தனக்குள்ள ஆக்கி கொள்ளா வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணார், ஹராமான சம்பாத்தியம், அது அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம் கிடையாது. அனாதையாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சிறு பிராயத்தில் இருக்கிறான், அனாதையாக இருக்கிறான் என்பதை பயன்படுத்தி கொண்டு நீ அவனுடைய செல்வத்தை எடுத்து உன்னுடைய செல்வமாக நீ ஆக்கி கொண்டார். நீ அதன் மூலம் உனக்குரிய உலக ஆதாயங்களை பெற்றுக் கொண்டார். இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் தங்கள் வயிறுகளில் விழுங்குவதெல்லாம் நரக நெருப்பைத்தான். வஸயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பிலே கரிவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்றான். ஹராமான முறையில் பொருளாதாரத்தை சம்பாதிச்சாதீங்க, அனுமதிக்கப்பட்ட ஹலாலான முறை சம்பாதியுங்கள் என்பதைத்தான் இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க. சஹீஹுல் புகாரில 2059வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யதி அலன் நாசி ஜமானுன், மக்களிடம் ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்ஹுமா அஹத மின்ஹு, ஒரு மனிதன் அவங்களுடைய செல்வத்தை எங்கிருந்து எடுக்கிறான் என்பது பொருட்டாக கருத மாட்டான். அமினல் ஹலாலி அமினல் ஹராமி, நாம சம்பாதிக்கிறோமே இந்த சம்பாத்தியம் ஹலால் சரியான முறையில் அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரமா அல்லது ஹராமான பொருளாதாரமா என்பதை மனிதன் ஒரு பொருட்டாக கருத மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் தௌஹீத்வாதிகள் என்று சொல்கிறார்கள், தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசையில பலவிதமான மோசடி வியாபாரங்கள்ல போய் ஈடுபடக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். பலவிதமான மோசடி வியாபாரங்கள்ல போய் மோதல் பண்ணக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அவங்க நஷ்டம் அடைஞ்ச பிறகுதான், நீ ஏன்பா அந்த வியாபாரத்தை போய் நீங்க ஈடுபட்டீங்க, முன்கூட்டியே கேட்டு இருக்கலாம, இல்ல எங்களுக்கு தெரியாது. நஷ்டமான பிறகுதான் 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 20,000 ரூபாய் கொடுப்பாங்க, எவனாலும் சொல்லிட்டா வச்சுடுங்க, அது ஹலாலா ஹராமா பாக்குறது கிடையாது. 1 லட்சத்துக்கு 20,000, நான் 50 லட்சம் கொண்டு வந்துடுறேன், 50 லட்சம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி 1 லட்சத்துக்கு 20,000 சொல்லி ஒரு மாசத்துக்கு கொடுப்பான். அடுத்த மாசம் 50 லட்சத்துக்கு கொண்டு போய் கட்டுவாங்க, மொத்தமா அள்ளி சுருட்டிக்கிட்டு ஓடிடுவான். நம்ம இஸ்லாமிய சமுதாயம் எத்தனை பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இந்த ஹராமான வியாபாரங்களை மோதல் பண்ணி அந்த பொருளாதார ஆசையில இழந்திருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை ஊர்கள்ல நம்ம பார்க்கிறோம். எத்தனை மக்கள் உழைத்த பாலைவனத்துல வேர்வையை சிந்தி சம்பாதித்த பணங்களை எல்லாம் இது போன்ற பொருளாதார ஆசையில காசை இன்னும் பெருக்கணும் சொல்லி ஹராமான வியாபாரங்களை மோதல் பண்ணி நஷ்டமடைந்த எத்தனை பேர். எவ்வளவு எடுத்து சொல்லியும் அந்த வியாபாரங்கள்ல ஹராமான வியாபாரங்கள்ல மோதல் பண்ற விஷயத்துல கவனமா இருக்கிறாங்களா மக்கள்? கவனமா இருக்கிறது கிடையாது. நம்ம சம்பாதிக்கிற காசு அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரமா அல்லது அது ஹராமான பொருளாதாரமா என்பதை எல்லாம் பொருட்டாக கருதவே மாட்டார்கள். அப்படி ஒரு காலம் வரும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதை இன்றைக்கு நாம் கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எப்படி உத்தரவிடுகின்றான்? சூரத்து தாஹா என்ற அத்தியாயத்தில் 81வது வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குலூ மின் த்வையிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கிய பரிசுத்தமானவற்றை நீங்க சாப்பிடுங்கள். நீங்க பொருளாதாரத்தை நீங்க சாப்பிடக்கூடிய உணவா இருக்கட்டும், ஹராமான அல்லாஹ் தடுத்த மது, பன்றி இறைச்சி, ஓட்டப்பட்ட ரத்தம், இது போல சாப்பிட கூடாது. அது மட்டுமல்ல, ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக நாம் சாப்பிட வேண்டும். நம்ம வீடு வாங்குறோமா, நாம ஆடைகள் வாங்குறோமா, மனைவி மக்களுக்கு செலவு பண்றோமா, அது ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். அது ஹராமான முறையில் சம்பாதித்தால் என்னவாகும்? வலா தத்கௌ ஃபீஹி, நீங்க இந்த மாதிரி அதுல சம்பாத்தியத்துல பொருளாதாரத்தை எடுப்பதில் நீங்கள் வரம்பு மீறி விடாதீர்கள். அப்படி வரம்பு மீறினால் ஃபயஹில்ல அலைக்கும் கலபி, உங்கள் மீது என்னுடைய கோபம் இறங்கிவிடும். வமை யஹ்லில் அலைஹி கலபி ஃபகத் ஹவா,
யார் மீது என்னுடைய கோபம் இறங்கி விட்டதோ அவன் வழிகட்டு விட்டான், அவன் அழிந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கடுமையாக அல்லாஹ் செய்கின்றான், எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நாம அந்த அனுமதிக்கப்பட்ட ஹலாலான வழியை சம்பாதிக்கிறது 5 காசா இருந்தாலும் சரி, 50 பைசாவா இருந்தாலும் சரி, அது ஹலாலான வழியில நம்ம சம்பாதிக்க வேண்டும். ஹராமான வழியை சம்பாதிக்க வச்சுக்கிடுங்க, நம்ம துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான சம்பாத்தியம் நம்ம துவாவுக்கு பெரிய தடையாக ஆகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ரொம்ப எச்சரிக்கையா சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்புலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூயவன், அவன் தூய்மையை தவிர எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தூய்மையான சம்பாத்தியத்தை தான் அல்லாஹ் விரும்புகின்றான். வ இன்னல்லாஹ அமரல் முஃமினீன் பிமா அமர பில் முர்சலீன், அல்லாஹ் இறை தூதர்களுக்கு கட்டளையிட்டதைத்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான். இறை தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? குர்ஆன் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அய்யுஹர் ருசுல் குலூ மின் தய்யிபாத்தி, இறை தூதர்களே நீங்கள் தூய்மையானவற்றை சாப்பிடுங்கள், ஹலாலான முறையை சம்பாதி சாப்பிடுங்க, அல்லாஹ் அனுமதி கொடுத்த பொருட்களை சாப்பிடுங்கள். வஅமலு சாலிஹன் இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் நல்லறங்களை செய்யுங்கள், நீங்கள் செய்பவற்றை நான் அறிந்தவன் என்று அல்லாஹ் இறை தூதர்களுக்கு சொன்னான். இறை தூதர்களுக்கு அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களுக்கும் அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், இறை நம்பிக்கையாளர்களே நாம் உங்களுக்கு வழங்கியவற்றில் பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள், பரிசுத்தமானவற்றை நீங்கள் உண்ணுங்கள், ஹலாலான முறையில் சம்பாத்தியங்களை அமைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பொருளாதாரம் அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மனிதரை பற்றி நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் நீண்ட பயணம் போறாங்க. பயணம் என்பது எவ்வளவு சிரமம், அது அன்றைய காலத்துல தலையெல்லாம் அப்படி பரட்டையா இருக்குது. அப்ப அந்த ஒரு சிரமத்துல மனிதன் அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் செய்வான், ஏற்றுக்கொள்வான். நம்ம கஷ்டத்துல பயணம் என்பது ஒரு சிரமம், அந்த பயணத்துல நாம பிரார்த்தனை செய்தா அல்லாஹ் உடனே செய்வான், நம்மளுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனா இந்த மனிதன் நீண்ட பயணம், அப்ப நீண்ட பயணம்னா எவ்வளவு சிரமமா இருக்கும், தலையெல்லாம் பரட்டையாக தூசி படிந்து இருக்கிறது. அவன் அல்லாஹ்வுடைய துஆ, யமுத்து இலைஹி ஸமாய், தன்னுடைய இரு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி யா ரப்பின்னு பயணத்துல சிரமமான நிலைகள்ல அவன் பிரார்த்தனை செய்யறான். ரப்ப பொறுத்த வரைக்கும் நாம கஷ்டத்துல இருக்கும்போது துஆ கேட்ட வச்சுக்கிடுங்க, உடனடியாக அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்வான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு, நெருக்கடிக்குள்ளானவன் பிரார்த்தனை செய்து அழைக்கும் பொழுது அவனுக்கு பதிலளிப்பவன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். நாம கஷ்டத்துல இருக்கும்போது நாம துஆ செஞ்சுட்டா அல்லாஹ் உடனடியாக ஏற்றுக்கொள்வான். அது அவ்வளவு வலிமை நாம சிரமத்துல இருக்கும்போது கேட்கக்கூடிய துஆ இருக்கு. அப்ப ஒரு நீண்ட பயணத்துல இருக்கிறான், தலையெல்லாம் புழுதி படைந்து இருக்குது, அவ்வளவு சிரமத்தில் இருக்கும்போது யாரும் 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 அல்லாஹ் கேட்கின்றான். இவனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் சிரமத்தில் இருப்பவன் கேட்டால் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய இறைவன், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறைவன், இவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதற்குரிய காரணத்தை சொல்கிறார்கள், وَمَطْعَمُهُ حَرَامٌ وَمَشْرَبُهُ حَرَامٌ وَمَلْبَسُهُ حَرَامٌ وَغُذِيَ بِالْحَرَامِ فَأَنَّى يُسْتَجَابُ لِذَلِكَ, அவன் உண்ணக்கூடிய உணவு அது ஹராமான உணவாக இருக்கிறது, அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராமாக இருக்கிறது, அவன் உடுத்திய ஆடை ஹராமாக இருக்கிறது, அவன் ஹராமிலேயே மூழ்கி திளைத்தவனாக இருக்கிறான். فَأَنَّى يُسْتَجَابُ لِذَلِكَ, இப்படி இருந்தா எப்படி அவன் துஆவுக்கு பதிலளிக்கப்படும்? கஷ்டத்துல கேட்டா ரப்பு உடனே பதில் தருவான், ஆனால் அவங்களுடைய எல்லாமே ஹராமாக இருக்கிறது. அப்ப யோசித்து பாருங்க, நாம ஹராமான வழியில சம்பாதிச்சா, நம்முடைய பொருளாதாரம் ஹராமான பொருளாதாரமாக இருந்தால், வட்டி வாங்கி சம்பாதித்தால், மோசடி லஞ்சம் வாங்கி சம்பாதித்தால், ஊழல் செய்ய சம்பாதித்தால் என்ன நடக்கும்? அது மிக பயங்கரமா நம்முடைய பிரார்த்தனைக்கு மிகப்பெரிய கேட்டை செய்திவிடும், ஏற்படுத்திவிடும். இதன் காரணமாகத்தான் நபி தோழர்கள், நபிமார்கள் எல்லாருமே ரொம்ப பேணுதலா இருந்திருக்கிறாங்க. ஹராமான சம்பாத்தியம், ஹராமான முறையில் சம்பாதித்து விடவும் கூடாது, ஹராமான பொருளை சாப்பிட்டு விடவும் கூடாது என்பது உச்சகட்ட பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. சஹீஹுல் புகாரில 2433வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் என்னுடைய வீட்டுக்கு போறேன், குடும்பத்தார்கிட்ட போறேன், அங்க போனா என்னுடைய படுக்கையின் மீது ஒரு பேரிச்சம்பழம் விழுந்து கிடக்குது.
அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்ஃபௌஹா லி ஆகுலஹா, அதை உண்பதற்காக நான் அதை கையில் எடுக்கிறேன். சும்மா அஹ்ஷான் தகூன சதகத்தன், அவன் தர்மத்துக்குரிய பேரித்தம்பளமா இருந்தா என்ன செய்வது நான் பயந்து அதை நான் போட்டு விட்டேன். யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகத்துக்கு தர்ம பொருள் ஹராம். அவ படுக்கையில் ஒரு பேரிச்சம்பளம் கிடைக்குது, அது தர்மத்துக்குரியதாக இருந்து அது ஒரு பேரித்தம்பளம் உலகத்துக்குள் போய்விட்டால் நான் ஹராமை சாப்பிட்டவன ஆகிவிடுவேனே. வாழ்நாள்ல ஹராமான ஒரே ஒரு பேரித்தம்பளம் தன்னுடைய உலகுக்குள் சென்று விடக் கூடாது என்பது அல்லாஹ்வின் தூதர் மிக பேணுதலாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் ஹராமான முறையில் சம்பாதித்துதானே ஒரு பொருளாதாரமே இருக்குது. வரதட்சணை வாங்கி வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சவங்க எத்தனை பேரு, வட்டி வாங்கி சம்பாதித்தவர் எத்தனை பேர், ஹராமான வியாபாரங்களை முதலீடு செய்து சம்பாதித்தவர் எத்தனை பேர். அப்ப நம்முடைய நிலைமை மறுமை நிலைமை என்னவாகும் என்பதை நாம் கவலைப்பட வேண்டாமா? அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டாமா? சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய பேணுதலோடு இருந்திருக்கிறாங்க பாருங்க. ஹராமான ஒரு பொருளை நாம சாப்பிட்டு விடக்கூடாது, ஹராம் நம்மிடம் வந்து விடக்கூடாது. ஒரு நல்லடியார் வந்து வேலைக்கு போகும்போது அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் அவட சொல்லுவாங்களாம், நீங்க நாங்க பசியை தாங்கிக் கொள்வோம், நரகத்துடைய நெருப்பை நாங்களா தாங்க முடியாது, நீ ஹலாலான முறை சம்பாத்தியம் பண்ணுங்க. நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலா இருக்கட்டும், ஹலாலான முறை சம்பாதிக்க முடியலையா, ஹராம சம்பாதிச்சுட்டு வந்துடாதீங்க. ஹராம சம்பாதிச்சுட்டு வந்தா இந்த உலகத்துல எங்களால் பசியை தாங்க முடியும், ஆனா ஹராம சம்பாதிச்சு தடுக்கப்பட்ட முறை சம்பாதிச்சு இந்த உலகத்துல நாங்க அனுபவித்தோம்னு சொன்னோம்னா நரகத்துடைய நெருப்பை என்ன செய்ய முடியாது, எங்களால தாங்க முடியாது. நாங்க சபர்னா நாங்க என்ன செய்வோம், பசியை பொறுத்துக் கொள்வோம், ஆனால் வலா நஸ்பிரு நாங்க நரகத்துடைய நெருப்பை என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி நல்லடியார்கள் சொல்வார்கள் என்று நாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரில 3842வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஒரு அடிமை இருந்தான். அந்த அடிமை அவன் சம்பாதிக்கக்கூடிய காசுல எஜமானுக்கு ஒரு பங்கை கொடுக்கணும். அந்த மாதிரி அவர் உதவி செய்யறாருன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சிடறாங்கன்னா அதை சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டோன்னு அந்த அடிமை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை கேட்கிறாங்க, தத்ரி மாஹாதா, இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னன்னு கேட்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், நான் அறியாமை காலத்துல ஜோசியம் பார்க்கக்கூடியவனா இருந்தேன், எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியாது, இருந்தாலும் நான் ஒரு ஆளை ஏமாத்தி என்ன செய்தேன், ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அறியாமை காலத்துல நான் பார்த்த ஜோசியத்துக்காக அந்த ஆள் என்ன செஞ்சாரு, இந்த பணத்தை கொடுத்தாரு, அதைத்தான் நான் உங்களிடம் தந்தேன். மார்க்க அடிப்படையில ஜோசியம் பார்த்து சம்பாதிப்பது ஹராம். ஹராமான முறையில் ஒருவன் சம்பாதித்து அதை தங்கள் எஜமானனுக்கு கொடுக்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாப்பிட்டுறாங்க. ஆகா, ஹராமான முறையில் மார்க்கம் தடுத்த முறை சம்பாதித்த ஒன்றை தனக்கு தந்து நாம் ஹராமை சாப்பிட்டு விட்டோமே என்ற அந்த எண்ணத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய கையை தன்னுடைய வாய்க்குள் விட்டு வயிற்றில் உள்ள அனைத்தையும் வாந்தி எடுத்தார்கள். நாம சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலா இருக்கும், நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்பதுல எவ்வளவு பேணுதலாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஏராளமான செய்திகள் இருக்கிறது என்றாலும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் முடிவுக்கு வருகின்றேன். சஹீஹ் முஸ்லிம்ல 165வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தத்துல என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ஹைபர் யுத்தத்தை முடித்து அவர் திரும்பி வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு அடிமை மித்ராம் என்பவர் என்ன செய்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாகனத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் அவர் இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இறக்கி வைத்துக் கொண்டிருக்கும் போது யாரோ அடித்த ஒரு அம்பு, இனம் தெரியாத அம்பு அவரை தாக்கி அவர் மரணித்து விடுகிறார். யுத்தத்துக்கு போகக்கூடிய வழியில யுத்தத்திலும் சரி, யுத்தத்திலும் திரும்பும் போதும் சரி மரணித்து விட்டால் அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. அப்போ இந்த மித்ராம் என்ற அடிமை எங்கிருந்தோ யாரோ அடித்த அம்பு தாக்கி அவரை இறந்து விடுகின்றார். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவர் ஷஹீதாகி விட்டார், ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்து விட்டதுன்னு நீங்க அவருக்கு நற்செய்தி சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிற அவன் மீது சத்தியமாக, இன்ன ஷம்லத அல்லதி அஸாபஹா யௌம கைபர், கைபருடைய நாளில் அவர் ஒரு போர்வையை அவர் எடுத்துக்கொண்டார். லம் யுஸிபுல் மகாசிம், அவருக்கு அது பங்கிட்டு கொடுக்கப்படவில்லை, அவருக்கு பங்கீடு செய்யப்படாத ஒரு போர்வையை அவர் செய்து கொண்டார், மோசடியாக எடுத்துக்கொண்டார். ஒரு போர்வையை அவர் மோசடியாக எடுத்துக்கொண்டார். அந்த போர்வை அவர் மீது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. பர்சக் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்க. ஹராமான முறை சம்பாத்தியம் பண்ணா பர்சக் வாழ்க்கை எவ்வளவு பெரிய தியாகம் செய்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்துரைக்கிறதா இல்லையா? ஒரு போர்வை தான். அப்போ ஒரு சில அந்த யுத்தத்துல கலந்து கொண்ட ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா, செருப்புவாக எடுத்து வச்சிருக்கிறாங்க, யாருக்கும் தெரியாம. அவங்க பயந்து போய், ஆகா, ஒரு போர்வைக்கு இவ்வளவு பெரிய உயிர் தியாகம் செய்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கப்படாம சொன்னோம்னா செருப்புவாக கொண்டு போய் கொடுக்கும்போது நபியான சொன்னாங்க, ஷிராக்குன் அவ் ஷிராக்கானி மினன்னார், இது நரகத்துடைய செருப்புவார் என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அப்ப அவ்வளவு பெரிய கேள்வி. சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இந்த மாதிரி ஒரு போர்வையை எடுத்தவங்களுக்கு அவ்வளவு பெரிய வேதனை என்று நபிகளை சொல்லிவிட்டு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அழைத்து சொன்னார்கள், இப்னு கத்தாப், இது நீங்க போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க, லா யதுகுலுல் ஜன்னத இல்லல் மூமினூன், மூமின்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. ஒரே ஒரு போர்வைய திருட்டுத்தனமா சம்பாதிச்சா நபிகள் நாயகம் அது அவர் நரகத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, மூமின்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். உமர் கத்தாபை அறிவிக்கிறாங்க, ஜன்னத்த இல்லல் மூமினூன், மூமின்களை தவிர வேறு யாரும் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது. அப்ப அநியாயமாக ஒரு போர்வையை மோசடி செய்தால் அது ஈமானுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்குது என்று சொன்னால், இன்றைக்கு ஹராமான முறையில கோடி கோடியாக சம்பாதித்தால் அவங்களுடைய நிலைமையை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நபியான சொன்னாங்களா இல்லையா, யார் அடுத்தவனுடைய ஒரு ஜான் நிலத்தை அநியாயமாக அபகரிக்கிறானோ அவனுக்கு மறுமை நாள்ல 7 பூமிகள் அவனுடைய கழுத்தில் தொங்க விடப்படும். அப்படின்னா பூமிக்குள்ள அழுத்தப்பட்டு 7 பூமி அவன் கழுத்தில் தொங்குற மாதிரி ஒரு பாரம் அவனுக்கு என்ன செய்ய ஏற்படும், பூமிக்குள்ள அழுத்தப்பட்டு விடுவான். அவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்பதை சஹீஹ் புகாரில 2453 செய்தியாக எடுத்து வைக்கிறது. நபியான சொன்னார், அனல்லாஹு ராஷிய வல் முர்தஷி, லஞ்சம் வாங்கக்கூடியவனையும் லஞ்சம் கொடுக்கக்கூடியவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். லஞ்சம் மூலமா சம்பாதிக்கக்கூடாது, வியாபாரத்துல ஏமாற்றி சம்பாதிக்க கூடாது. நபியான சொன்னாங்க, மன ரஷ்யனா ஃபலைஸ மின்னா, எவன் ஏமாற்றுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது. நபியான சொன்னாங்க, வியாபாரம் பண்ணும்போது சதகாவ பையனா, ஒரு விற்பவரும் வாங்குபவரும் உண்மை சொன்னால், தெளிவுபடுத்தினால், அவங்களுடைய வியாபாரத்தில் அவங்களை பறக்கத் செய்யப்படும். அவங்க மறைத்தால், பொய் சொன்னால், முஹிகத் பரக்கத்து பையமா, அவங்களுடைய வியாபாரத்தில் உள்ள பரக்கத் அது அழிக்கப்பட்டு விடும் என்று என்ன செய்தார் சொன்னார்கள். இது சஹீஹ் புகாரி 2079 செய்தியாக இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரிகளே, நாம சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அது அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரமாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் தூய்மையாளன். அல்லாஹ் தூய்மையைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் ஹலாலான முறை சம்பாதிப்பது குறைவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கும், மறுமை வெற்றி இருக்கும், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் இந்த உலகத்துல மார்க்கம் தடுத்த முறைகள்ல நாம பொருளாதாரங்களை சம்பாதித்தால், அதற்கான மோசடியான வியாபாரங்களில் ஈடுபட்டால், மார்க்கம் தடுத்த காரியங்களின் மூலம் நாம் செல்வங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நம்மை மிக பயங்கரமான நாசத்தில் மறுமையில் கொண்டு போய் தள்ளிவிடும். எனவே நாம் நம்முடைய பொருளாதாரங்களை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதை சரியான முறையில் அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.